Hi students, today we are going to see History Unit 4, the world after World War II. The world after World War II. In this lesson, the learning objectives are to communist revolutions in China, Cold War and the non-aligned movement, Korean War and the Cuban Missile Crisis, Arabian-Israeli War and the Vietnam War, European Economic Community and the European Union, fall of Berlin Wall and the end of the Cold War. So students, we are going to see about the wars, causes of the Second World War, the wars between the countries. So let us watch our lesson video. Please watch it carefully. Introduction. In the aftermath of Second World War, new era began. இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒரு புது உலகம், புது வருடமாக பிறக்க ஆரம்பிச்சிச்சு. இட் வாஸ் த பிகினிங் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் யூரோப்பியன் காலனிஸ் எம்பரர்ஸ் அண்ட் த இண்டிபெண்ட் ஆஃப் காலனிஸ் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் யூரோப்பியன் காலனிஸ் எம்பரர் அவங்கள காலனிஸ் அப்படின்றது டிக்ளைன் அழிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஏஷியா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸ் எல்லாருக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிடச்சிச்சு. இது எப்போ? செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் டிக்ளைன் ஆஃப் யூரோப்பியன் காலனியல் எம்பரர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பியன் காலனிஸ் எல்லாருமே டிக்ளைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஏஷியா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸ் எல்லாருக்கும் என்ன கிடச்சிருக்கு? இண்டிபெண்டன்ட் கிடச்சிருக்கு. இது எப்போ? செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம். இஃப் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் ஒன் லெட் டு த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் சைனா. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன உருவாச்சு அப்படின்னா கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு உருவாச்சு. எங்கே? சைனா, ரஷ்யாவில் உருவாச்சு. இன் செகண்ட் வேர்ல்டு வார் பிளேட் எ பிக் பார்ட் இன் த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் இன் சைனா. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எண்டில் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் உருவாச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில் சைனாவில் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் உருவாயிருக்கு. த எமர்ஜென்ஸ் ஆஃப் த US and the USSR as the superpower ruled in the division of the world into two antagonistic blocks. இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் யூரோப்பியன்ஸில் ஜெர்மனி டிஃபீட் ஆகிட்டாங்கன்னு பார்த்தோம் செகண்ட் வேர்ல்டு வாரில். அதுக்கப்புறம் டூ சூப்பர் பவர் நேஷன் உருவானாங்க. அது ஃபஸ்ட் ஒன் இஸ் த US, அமெரிக்க ஐக்கிய நாடு. நெக்ஸ்ட் ஒன் USSR, சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் பவர் நேஷனாக வேர்ல்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரெண்டு ஆன்டிகோஜனிஸ்ட் அப்படின்றது இரு துருவங்களாக பிரிஞ்சிட்டாங்க. இந்த ரெண்டு கண்ட்ரியும் சூப்பர் பவர் நேஷன் ஆனோன்னே டூ போல்ஸ் அப்படின்ற எதிர் துருவங்களாக இவங்க உருவாயிட்டாங்க. யார் யார் எதிர் துருவமாயிட்டாங்க? யூஎஸ்ஏவும் USSRம். கோல்டு வார் அப்படின்றது மிலிட்ரி அஃபெக்ட் பண்ணி பீப்புள்ஸை கேப்சர் பண்ணாமல் அவங்களோட எக்கனாமிக்கில் கை வைக்கிறது, அதுதான் கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு வார் சிச்சுவேஷன் ட்ரிகர்டு எ டெட்லி கான்ஃப்ளிக்ட் இன் கொரியா, கியூபா, வியட்நாம் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. இந்த கோல்டு வார் யார் யாருக்கும் கோல்டு வார் நடந்துச்சு? USSக்கும் USSRக்கும் கோல்டு வார் இருந்துச்சு. இதனால யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக போர் வந்துச்சு அப்படின்னா கொரியா, கியூபா, வியட்நாம் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. வாட் ஆர் த டூ சூப்பர் பவர் நேஷன் இன் வேர்ல்டு? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த யுனைடெட் ஸ்டேட் அண்ட் USSR. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், dash revolution of Russia, communist revolution in Russia.
After the Second World War, it led by the Communist Revolution in China. Next one, under the Marshall Plan for the reconstruction of the war raved the Europe. The US won the trust of the great power in Europe. மார்ஷல் யூஎஸில் மார்ஷல் அப்படின்றவரோட தலைமையில் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யூரோப்பில் இருக்க பகுதிகள் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகியிருந்திருக்கு. அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அது மறுசீரமைப்பு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல இருக்கக்கூடியவர் பேர் தான் மார்ஷல். அவரோட பேர்லேயே மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி யூரோப்பில் இருக்க எந்த பகுதியெல்லாம் அழிஞ்சிருந்துச்சோ அதெல்லாம் புதுசாக என்ன செய்கிறாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் புதுப்பிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ ஒரு பிளானில் இறங்கியிருந்தாங்க. அப்போ யூஎஸ்ஏ என்னவாகுது, யூரோப்பில் ஒரு கிரேட் பவர், நல்ல இடத்த எடுக்கணும், நல்ல பேரை அடையணும் அப்படின்றதுக்காக இந்த மார்ஷல் அப்படின்றவர் ஒரு பிளானை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் மார்ஷல் பிளான். அண்டர் த மார்ஷல் பிளான் வார் ஃபார் reconstruction of the war raved the Europe. The US won the trust of the great power in Europe. இந்த மார்ஷல் பிளான் எதுக்கு செய்கிறாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த யூரோப்பை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இதனால் யாருக்கு நல்ல பேர் கிடைக்குது, யூரோப்பில் பீப்புள்ஸ்கிட்ட யூஎஸ்ஏக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், சோவியத் ரஷ்யா. இவங்க சும்மா இருப்பாங்களா? அடுத்து ஒருத்தர் யூஎஸ்ஏ செஞ்சால் அடுத்து யார் வருவாங்க, சோவியத் ரஷ்யா. இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. சோவியத் ரஷ்யா ஃபார் டெமான்ஸ்ட்ரேட்டிங் solidarity with the intervention struggles of countries in Asia and Africa earned the goodwill of the லேட்டர். என்ன செய்கிறாங்க, ஏஷியா ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸில் காலனிஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இண்டிபெண்ட் கொடுத்துட்டு அவங்களோட வெல்ஃபேருக்காக என்ன செய்கிறாங்க, பாடுபடுறாங்க, ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க. இது யார் செய்கிறது, யூஎஸ்எஸ்ஆர். ஃபஸ்ட்டு மார்ஷல் பிளானு, ஹூ இஸ் இன்ட்ரடியூஸ் த மார்ஷல் பிளான், யூஎஸ். வாட் இஸ் அ மார்ஷல் பிளான், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வார் ரேவ்டு த யூரோப். அது யூஎஸ்ஏ செய்கிறாங்க. இது இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ரைட்ஸ், ஏஷியா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸ் எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ட் கொடுத்து அவங்களோட லிபரலேஷன் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ், அவங்களுக்கு எல்லா ரைட்ஸையும் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க கண்ட்ரிக்கு விடுவிச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க. யார், சோவியத் யூனியன். இப்படி 2 சூப்பர் பவர் நேஷனும் அவங்களுக்காக அவங்களோட பேரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, யூஎஸ்ஏ ஒரு பக்கம் செய்கிறாங்க, யூஎஸ்எஸ்ஆர் ஒரு பக்கம் யூரோப் பகுதிக்கு, ஏஷியா ஆஃப்ரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி இருக்காம இந்த 2 நேஷன்லேயும் சேராதவங்க தான் நான் அலைடு மூமெண்ட். இந்த டூ சூப்பர் நேஷன், ஹூ இஸ் அ 2 சூப்பர் நேஷன், யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். இவங்க 2 அணிகளோடையும் சேராமல் இருக்கிறவங்க தான் நான் அலைடு மூமெண்ட். played a limited role in the containing of the conflict between 2 power blocks. அணி சேரா கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறவங்க, இவங்க 2 பேருடைய சேராமல் அங்கே இருக்கிறவங்க. in a bit to wriggle out of a US control, European countries started the European movement in the form of கவுன்சில் ஆஃப் யூரோப். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரி யூஎஸ்ஏட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பிய ஒன்றிய சந்தை, யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்ற ஒரு இதை உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். யார்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, யூஎஸ்ஏ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கேப்சர் பண்ணிக்குவாங்க. அதுக்காக அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த கண்ட்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து யூரோப்பியன் மூமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் த டெவலப்டு இன் த யூரோப்பியன் காமன் மார்க்கெட். இவங்க அதை என்ன பண்ணுறாங்க, யூரோப்பியன் காமன் மார்க்கெட், ஒரு பொது சந்தையை உருவாக்குறாங்க. அண்ட் ஃபைனலி இன்டு வாட் இஸ் டுடே த யூரோப்பியன்
யூனியன். இப்போ அது என்னவா இருக்குது அப்படின்னா யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு இப்போ நடைமுறையில் இருக்குது. த வேர்ல்டு வார் பீரியட் ended with the fall of Berlin Wall. கோல்டு வார் எப்போ எண்டுக்கு வருது அப்படின்னா ஃபால் ஆஃப் பெர்லின் வால், அந்த பெர்லின் அப்படின்ற ஒரு சுவர் இருந்துச்சு. அதை உடைக்கப்பட்ட பிறகு இந்த கோல்டு வார் அப்படின்றது யார் யாருக்கு கோல்டு வார் இருந்துச்சு? யூஎஸ்ஏக்கும் யூஎஸ்ஆருக்கும். இந்த எண்டு எப்படி அந்த கோல்டு வார் எண்ட் ஆகுது அப்படின்னா ஃபால் ஆஃப் பெர்லின் வால் மூலமாக. அந்த பெர்லின் வால் அப்படின்றது உடைக்கப்படும் போது இந்த கோல்டு வார் எண்டுக்கு வருது. இதுதான் இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் ரெவல்யூஷன். சைனீஸ் ரெவல்யூஷன், சைனா இன் த ப்ரீ வார் பீரியட். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் சைனா எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த பேராகிராஃபு. இந்த லாங் ஹிஸ்ட்ரி Chinese civilization was more advanced than the யூரோப்பியன் கண்ட்ரீஸை விட சைனீஸ் அவங்க சிவிலைசேஷன் ரொம்ப நாகரிகம் மிக அதிக அளவில் இருந்துச்சு, அட்வான்ஸ்டாக இருந்துச்சு, நல்லா டெவலப்பாக இருந்துச்சு சைனீஸோட சிவிலைசேஷன். யாரோட விட? யூரோப்பியன்ஸை விட. பட் பை த எண்ட் ஆஃப் த 19th century இட் ப்ராக்ரஸ்ட் ஹேட் ஹல்டட். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக 19th centuryக்கு அப்புறம் என்னவாயிருச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பின்தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பின்தங்கிட்டாங்க? சைனீஸ் பின்தங்கிட்டாங்க. த மஞ்சூஸ், த ரூலிங் டைனசிட்டி, ஹேட் கவர்ன்டு த சைனா சின் அபவுட் 1650. மஞ்சூஸ் அப்படின்றவங்க தான் இந்த சைனாவை ஃபஸ்ட்டு ரூல் பண்ணது. 1650 இவங்க மஞ்சூஸ் டைனசிட்டி தான் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. The entire administration system was in the hands of bureaucracy of scholar official called the Mandarins who came from the landed gentry. என்ன செய்கிறாங்க? 1650 மஞ்சு டைனசிட்டி ரூல் பண்ணுறாங்க. இவங்க அறிவு சார்ந்த ஸ்காலர்ஸ் அஃபிஷியல், பியூரோக்ரஸி ஸ்காலர் அஃபீஷியல்ஸ் அப்படின்றது நல்ல அறிவு சார்ந்த உடைமையாளர்களை வச்சு தான் மேண்டரின்ஸ் மீன்ஸ் லேண்ட்லார்ட்ஸ், நில உடைமையாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மூலமாக இதை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜென்ட்ரி, அந்த லேண்ட்லார்ட்ஸ் மேண்டரின்றவங்க ஹை கிளாஸ் பீப்புள், அவங்கள தான் ஜென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். த மாஸ் ஆஃப் பெசன்ட் மீன்ஸ் ஃபார்மர்ஸ், பாப்புலேஷன் வாஸ் பாவர்ட்டி. நில உடைமையாளர்களுக்கு தான் எல்லா நிலங்களையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. பெசன்ஸ், ஃபார்மர்ஸ் ரொம்ப பாவர்ட்டி, வறுமைக்குள்ளே உள்ளானாங்க. அதை தான் த மாஸ் ஆஃப் பெசன்ட் பாப்புலேஷன் வாஸ் பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் அண்ட் சஃபர்டு ஃப்ரம் ஹை ரென்ட்ஸ், ஹை டேக்ஸ் அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட்ஸ். இவங்க லேண்ட்லார்ட்ஸ், ஹை கிளாஸ் பீப்புள், மேண்டரின்ஸ், ஜென்ட்ரி அப்படின்றவங்க தான் உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. அந்த லோ கிளாஸாக இருக்கிறவங்க பெசண்ட்டாக இருக்காங்க. இப்போ ரொம்ப வறுமைக்குள்ளே தள்ளப்படுறாங்க. ஹை ரெண்ட், அந்த நிலத்துக்கு நிறைய ரெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, குத்தகை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹை டேக்ஸ், நிறைய வரி விதிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்டு இல்லாமையே இருக்குது. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பெசன்ஸ் மட்டும்தான். தேர் வாஸ் எ லிட்டில் இண்டஸ்ட்ரி தோ சம் ரயில்வே அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஹேட் பீன் பில்ட். இதில் கொஞ்சம் மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. அதில் ரயில்வேஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேறு எல்லாருமே பெசன்ஸாக தான் இருந்தாங்க சைனாவில். Discontent with the political and economic system ruled in number of peasants uprising. சில சமயங்களில் பொலிட்டிக்கல், அரசியலில், எக்கனாமிக்கில், பொருளாதாரத்தை நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், ரொம்ப பாவர்ட்டியாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பெசன்ஸ் எல்லாரும், நம்பர் ஆஃப் பெசன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்ரைசிங்னா ஒரு கிளர்ச்சி, ஒரு போராட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் த தைபிங் ரிபெல்லன். அதுக்கு பேர் என்னது? தைபிங்
ரிபெல்லன். தைபிங் அப்படின்ற இடத்துல நடக்கிறதுனால இதுக்கு பேர் தைபிங் ரெபெல்லன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1850 64 வாஸ் த மேஜர் ரிபெல்லன். இப்போ எப்போ நடக்குது அப்படின்னா 1850 64 வரைய இந்த தைபிங் அப்படின்ற இடத்துல ஒரு புரட்சி நடக்குது. யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? ஒன்லி ஃபார் த பெசன்ஸ். இந்த லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், உன்னோட புக்கில் நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் இருக்காது, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. மேஜர் ரிபெல்லன்ஸோட முடிஞ்சிடும். இந்த டெத் ஆஃப் டோல் அதுலேருந்து 4th லைன் வரைய கிடையாது. ட்ரேட் வாஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங், அந்த பாயிண்ட்டை அப்படியே பென்சிலால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. அடுத்து லாஸ்ட்லேருந்து 6th லைனுக்கு வாங்க உங்கள் புக்கில். இந்த 2 ஓபியம் வார்ஸ். ஓபியம் அப்படின்றது ஒரு அபினி. பிரிட்டிஷ் திடீர்னு என்ன செய்கிறாங்க, ஒரு அபினி செடி அப்படின்றத சைனாவில் வளர்க்குறாங்க. வளர்த்து அது மூலமாக நிறைய எக்ஸ்போர்ட் எல்லா கண்ட்ரிக்கும் ஏற்றுமதி பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இது சைனாவுக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த பிரிட்டிஷ்க்கும் இங்கிலாண்டுக்கும் நடைக்குள்ள என்ன நடக்குது? வார் வருது. அதுக்கு பேர் தான் ஓபியம் வார் அப்படின்றது. இந்த அதில் 2 தடவை நடக்குது. அதனால தான் இது 2 ஓபியம் வார்ஸ் அப்படின்றோம். 1832 ஒன்று நடக்குது, 48 ஒன்று நடக்குது. ஃபஸ்ட்டு ஓபியம் 1832, செகண்ட் ஓபியம் வார் 1848. அதில் சைனா வாஸ் டிஃபீட்டட். இதில் யார் டிஃபீட் ஆகுறாங்க? சைனா டிஃபீட் ஆகிறாங்க. அண்ட் வாஸ் கம்பல்டு டு த ஓப்பன் இன் த போர்ட்ஸ் டு த வெஸ்டர்ன் பவர்ஸ். இவங்க தோற்று போனதுனால இவங்களோட ஒரு போர்ட்டுன்னா என்னது? ஹார்பர். அதை வெஸ்டர்ன் பவர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதாயிருது. த ஓப்பனிங் ஆஃப் சைனா to Western imperialism led to the economic exploitation and the impoverishment of the Chinese people. அந்த போட்டை கொடுத்தவொன்னே எக்கனாமிக் வெஸ்டர்னில் இருந்தக்கூடிய இம்பீரியலிசம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வெஸ்டர்னில் இருந்து இவங்களோட சைனீஸோட எல்லா பிளேஸையும் கேப்சர் பண்ண ஆரம்பிட்டாங்க. மேலும் இன்னும் நிறைய இம்புவரிஷ்மெண்ட் அப்படின்றது சைனீஸ் பீப்புள்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. When established the Taiping Rebellion 1852 1864. When started the first Opium War? 1832. When started the second Opium War? 1848. Who was the defeated in the first and second Opium War? China was defeated. Next one. The European presence produced the profound and hatred of foreigners. யூரோப்பியன்ஸ் இந்த போட்டை திறந்து விட்டுறாங்க சைனாஸு. அப்போ யூரோப்பியன் ப்ரெசன்ஸ், யூரோப்பியர்களோட வருகை அண்ட் அவங்களோட ஃபாரினர்ஸோட வருகை இதெல்லாம் சைனாவுக்கு அறவே பிடிக்கலை. த கம்பைன்ட் வித் த மிலிட்ரி டிஃபீட் லெட் டு த மோர் ப்ரெஸ்ஸிங் டிமாண்ட் ஃபார் த ரீஃபார்ம்ஸ் ஃப்ரம் த வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இன்டலெக்சுவல். ஒரு அறிவு சார்ந்த ஒரு மேற்கத்திய கலாச்சாரம், ஒரு அறிவு சார்ந்தவங்களை வச்சு ஒரு நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டுட்டு வரணும். மிலிட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு, டிஃபீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிறைய ஒரு ரீஃபார்ம் கொண்டுட்டு வரணும், அறிவு சார்ந்தவங்களை வச்சு என்ன செய்யணும், ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. In 1898, the young emperor instated a series of reform known as the 100 Day of Reform. அதில் ஒரு எம்பரர், சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பரர், அவர் என்ன செய்கிறாரு, இவங்க சைனா பீப்புள் பாவர்ட்டியை பார்த்துட்டு நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர்றாரு. அந்த ரீஃபார்ம் பேர் 100 Day of Reform, 100 நாள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டுட்டு வராங்க. பட் திஸ் ரீஃபார்ம் அரோஸ்டட் tremendous opposition from the powerful conservatives and the Davakar emperors Suhi. அது என்ன செய்கிறாங்க, பழமைவாதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பரர் இந்த 100 days ரீஃபார்ம், அந்த யங் எம்பரர் செய்கிறார்ல, அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. சூஹி அப்படின்றவங்க ஒரு எம்பரஸ், தவாக்கரோட ஒரு பேரரசி அப்படின்னு சொல்லலாம். சி இம்ப்ரெசன்ட் த எம்பரர் அண்ட் ரிசர்வ்டு த ரீஃபார்ம். அந்த 100 day ஒரு யங் எம்பரர் இருக்காங்களே, அவங்கள அப்படியே கைது பண்ணி அவங்களோட ரீஃபார்ம் எல்லாத்தையும் ரிசர்வ்டு பண்ணிடுறாங்க.
Next one, the Chinese Revolution 1911. இப்போ என்ன வருது? Chinese Revolution 1911. The last paragraph உனக்கு கிடையாது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? Chinese Revolution பார்க்க போகிறோம். The disintegration of the Manchu dynasty began the death of the Wakar emperors in 1918. 1918ல எம்பரஸ் த வாக்கர் எம்பரஸ் அந்த சூயின்னு படித்தோமா அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி செய்கிறது யாராக இருக்கும்? த நியூ எம்பரர் வாஸ் த 2 years old. அந்த அடுத்த எம்பரர்ஸ்க்கு வந்து வயது 2 தான் ஆகுது. அண்ட் த ப்ரொவென்ஷனல் கவர்னர்ஸ் பிகின் டு அசர்ட் தேர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ மாகாணத்தில் ஒவ்வொரு ப்ரொவென்ஷன் அப்படின்றது மாகாணம், அங்கே இருக்கக்கூடியவங்க தான் இண்டிபெண்ட்டாக செயல்பட ஆரம்பித்தாங்க. 2 வயது குழந்தைக்கு என்ன செய்ய முடியாது? ஆட்சி அமைக்க செய்ய தெரியாது. அப்போ ஒவ்வொரு ப்ரொவென்ஷன்லேயும் கவர்னர்ஸ் இருப்பாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன் அக்டோபர் 1911 the local army mutant and revolt spreaded. 1911ல அந்த லோக்கல் ஆர்மிலாம் என்ன செய்கிறாங்க? ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறாங்க. provincial governors removed the Manchu galleries. The provincial governors removed the Manchu galleries and proclaimed their independent. மஞ்சு டைனசிட்டியில் இருக்கிற பீப்புள்ஸ் அந்த ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் எல்லாரும் இண்டிபெண்டன்ட் தெரிவிக்கிறாங்கன்னு படித்தோமா? ஆல்ரெடி தேர் வாஸ் அ ஃபியூ மிடில் கிளாஸ் லீடர்ஸ். அதில் இருக்கவங்க எல்லாருமே யார்? மிடில் கிளாஸ் லீடர்ஸாக தான் இருக்காங்க. அடுத்து யார் வராங்க? டாக்டர் சன்யாட்சன். அடுத்து யார் வராங்க அப்படின்னா ஒரு லீடர் வந்து டாக்டர் சன்யாட்சன் அப்படின்றவர் வராரு. வாஸ் ஒன் ஆஃப் அமாங் தம். On hearing the news of the rising in a newspaper of the United States, Sun Yat-sen arrived the Shanghai and was immediately elected the provincial president of the new Chinese Republic. இதில் சன்யாட்சன் அப்படின்றவர் இந்த நியூஸ் எல்லாம் யூஎஸ்ஏல ஷாங்காய் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கார். இதை பற்றி கேட்டவுடனே இவர் உடனே சைனாவுக்கு வந்து இவர் எலெக்ஷனில் நின்று என்ன செய்கிறாரு? ஒரு பிரசிடெண்ட்டாக ரிபப்ளிக்கை உருவாக்குறாரு. புதுசாக என்னவாகுது? சைனா ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரியாக உருவாகுது. யாரோட தலைமையில்? டாக்டர் சன்யாட்சன் அப்படின்றவரோட தலைமையில் நியூ பிரசிடெண்ட்டாக சன்யாட்சன் பதவியேற்று நியூ சைனீஸ் ரிபப்ளிக் உருவாகுது. அடுத்து சன்யாட்சனை பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் சன்யாட்சன் 1866 to 1925. Born in a poor family near Canton, Dr. Sun Yat-sen, the father of a modern China. இவரை வந்து என்ன சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் எ மாடர்ன் சைனா. நம்மளுக்கு எப்படி காந்தி இருக்காரோ அது மாதிரி சைனாக்கு யார் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சன்யாட்சன். வாஸ் எஜுகேட்டட் இன் த மிஷன் ஸ்கூல் அண்ட் பிகேம் எ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்து வளர்ந்தவர். ரொம்ப புவர் பீப்புளாக இருந்தவங்க. ஹீ வாஸ் தென் ட்ரைன்ட் அஸ் எ டாக்டர் ஆஃப் மெடிசன் இன் ஹாங்காங். எதுக்கு படிச்சிருக்காரு? மெடிசனுக்கு படிச்சிருக்காரு ஹாங்காங்கில். ஈவிசிங் த இன்ட்ரெஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ், ஹீ டுக் த பார்ட் இன் த ரைஸ் அகெயின்ஸ்ட் த மஞ்சூஸ் இன் 1895. இவருக்கு கொஞ்சம் எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அந்த மஞ்சூஸ் வந்து அகெயின்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1895ல் பொலிட்டிக்ஸ்க்கு இறங்குறாரு. இன் 1905 he founded in Tokyo the political party which in 1912 became the Kuomintang or National People Party. டோக்கியோலேருந்து வந்து 1912 ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேர் கோமிட்டாங். கோமிட்டாங் மீன்ஸ் த நேஷனல் பீப்புள் பார்ட்டி அப்படின்றத ஒரு கட்சியை உருவாக்குறாரு. த சன்யாட்சன் 3 பிரின்சிபல் வேர். இவர் 3 கொள்கையை தான் மோட்டோவாக வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அ நேஷ்னலிசம், தேசியவாதம், டெமோக்ரஸி, ரிபப்ளிக். பீப்புள்ஸ் வந்து அவன் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கிறாங்க. பீப்புள்ஸ் லைவ்லிஹுட், அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது. வித் சோஷியலிசம் ஆஸ் த அல்டிமேட் அப்ஜெக்டிவ்ஸ். இதுதான் இவரோட நேஷ்னல் மோட்டோவாக இருக்குது, அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. Where was Sannyasin born? Sannyasin born near
Canton. What is the name of the party? Kuomintang or National People Party. What is the motto of Kuomintang? Nationalism, democracy, people livelihood with socialism as the ultimate objectives of Dr. Sun Yat-sen. Listen students, this new book you have Chinese Republic வரைய தான் டாக்டர் சன்னியஸ் சைனீஸ் ரெவல்யூஷன் இருக்குது. அடுத்து யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுவான் ஷைன் கை அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அது சைனீஸ் ரிப்பப்ளிக்கோட மார்க் பண்ணிவிட்டு பட் யுவான் ஷைன் கை அப்படின்ற அந்த பேராகிராஃபை பென்சிலால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. அடுத்த பேராகிராஃப் வாங்க. அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்? யுவான் ஷை கை அண்ட் ஆஃப்டர். The unity of China under Yuan Shikai lasted for 4 years. சன் யாட்சனுக்கு அப்புறம் யார் இருந்தாங்க? யுவான் ஷைக்கை அப்படின்றவர் 4 இயர்ஸாக வந்து எங்கே இருந்தார்? சைனாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒன்று புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்புறம் அந்த புக்கில் இருந்து லாஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இடையில இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஆன் ஹிஸ் டெத் இன் 1916 நியூ பிரசிடென்ட் வாஸ் அப்பாயிண்டட் ஃபார் த next 12th year but the government was the central only in name. இவர் இறந்ததுக்கப்புறம் 12 வருடங்களாக அவரோட பேரில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அது சென்ட்ரல் நேம், இவரோட பேர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த ரூல் வந்து வேறு யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது மட்டும்தான் யுவான் ஷன் கையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லைனும் அந்த பேரால இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே உன்னோட நியூ புக்கில் வரல. மித்த எல்லா பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு. நெக்ஸ்ட் ஒன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. With the revolution and the breakup of the old society, Confucian thought the generally sidelined and after the Russian Revolution of 1917. இந்த டைமில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சைனாவில் வர்றதுக்கு முன்னால் ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்றது 1917 நடந்துக்கிட்டு இருக்கு. த ஐடியாஸ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் லெனின், அது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனில் யார் வந்து பங்கேற்கிறாங்க? மார்க்ஸும் லெனின் பிகேம் த பாப்புலர் அமாங் த இன்டலெக்சுவல்னால் அறிவு சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட இதில் ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்குது. இன் 1918 எ சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் மார்க்கிசம் அட் ஃபார்ம் த பீக்கிங் யூனிவர்சிட்டி. அதில் 1918 சைனாவில் அந்த மார்க்கிசமை பற்றி படிக்கிறதுக்கு பீக்கிங் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. எல்லோரும் மார்க்ஸ் அப்படின்றவரோட தலைமையில் மார்க்கிசம் அப்படின்றத படிக்கிறாங்க. அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆஃப்டர் வாஸ் மாஸ்டி சங் அப்படின்றவர். அவர் அந்த மார்க்கிசம் பார்ட்டியை பற்றி படித்து அடுத்து அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை உருவாக்குறாரு. ஸ்டேங் அவர் பேர். நெக்ஸ்ட்டு ஸ்டேங் அவரை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். 1893 to 1976. வாஸ் born in ஹனான் இன் சவுத் ஈஸ்ட் சைனா. எங்கே பிறந்திருக்காரு? ஹனான் அப்படின்ற இதில் சைனாவில் பிறந்திருக்காரு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் எ wealthy persons and the fame supported of the மஞ்சூஸ். ஒரு நிறைய வெல்த்தி செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? மஞ்சூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. who was very fond of reading soon showed his ability and entered the junior college of ஷாங்ஷா. நல்ல பேச்சு திறமை உள்ளவர், வாசிப்பு திறமை கொண்டவர். ஷாங்ஷா அப்படின்ற ஒரு கல்லூரியில் படித்து வந்திருக்காரு. திஸ் வாஸ் த இயர் 1911 when the revolution had broken out in China. இது 1911 சைனீஸ் ரெவல்யூஷன் நடக்கும்போது இதில் ஜாயின் பண்ணுறாரு. joined the revolutionary army but soon left and enrolled the டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இன் ஷாங்ஷா. கடைசியில் என்னவாகிறாரு? 1911 இந்த
புரட்சியில் ஜாயின் பண்ணுற ரெவல்யூஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு திடீர்னு அதுலேருந்து லெஃப்ட் ஆகி ஒரு ட்ரைனிங் காலேஜுக்காக ஒர்க் பண்ண போயிடுறாரு. In the following years, Ma began his full-fledged political activities in Henan. It emerged as a staunch communist. ஒரு பொது உடைமைவாதி கம்யூனிஸ்ட் அப்படின்றத ஒரு ஹனான் அப்படின்றதுல நல்ல ஃபுல்-ஃப்ளெஜ்டு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அரசியலில் முன் வந்து ஹனானில் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை உருவாக்குறாரு. கம்யூனிஸ்டோட பொது உடைமைவாதி, தமிழில் எப்படி சொல்லுவோம் அதை, பொது உடைமைவாதி ஆகிறாரு.